குடும்பம், குழந்தைங்க அப்படின்ட்டு அவங்களுக்காகவே காலம் ஃபுல்லா யோசிச்சு அவங்களுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்காது, அது பிடிக்காதுன்ட்டுலாம் நிறைய விஷயங்களை பார்த்து 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 பேரண்ட்ஸ் ஆகிய நம்மள பல பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கான பதிவு இது. சின்சியர் டெடிகேட்டட் பேரண்ட்னு சொல்லிட்டு நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ்ல நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள், நம்மளுடைய சாய்ஸஸ், நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸை தொலைச்சிட்டு நிக்கிறோம். டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா, அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, நாம நமக்கும் நல்லது பண்ணிக்கிறது இல்ல, நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது பண்றது இல்ல. ஆல்வேஸ் மேக் யுவர் செல்ஃப் அ ப்ரையாரிட்டி. உங்களை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி தாய்மார்கள் அவசியம் குழந்தைங்களை, குடும்பத்தை பார்த்துக்கணும் தான், தப்பு கிடையாது. பட் அது மட்டுமே நம்ம வாழ்க்கை கிடையாது. யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ், இந்த நியூ ஜென் பேரண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம குழந்தைங்களுக்காக தான் வாழ்றோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய வீக்கெண்டு எங்கேயாவது அவுட்டிங் போலானா, எங்கேயாவது வெளியில போலானா நம்ம குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அங்க போலாம் அப்படின்னு பிளான் பண்றது. ரெஸ்டாரண்ட் போனோம்னா குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்றது. குழந்தைங்க கேட்டதெல்லாம் வாங்கி தர்றது. மாலுக்கு நாம பர்ச்சேஸ்க்கு போலான்னு நினைச்சா கூட ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களை போய் ஹாப்பி பண்ணி, திருப்தி பண்ணி, அந்த ஃபன் சிட்டி, ஃபன் மால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு அதுக்கு பிறகுதான் நம்மளுடைய வேலைகளை நாம பாக்குறோம். சில நேரங்கள்ல நம்ம சொந்த ஊருக்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு, திருவிழாக்களுக்குலாம் கூட போறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த கூட்ட நெரிசல் பழக்கம் இல்லை, அவங்களுக்குலாம் அந்த சிச்சுவேஷன் அடாப்ட் ஆகுமா என்னன்னு தெரியாம. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்க சென்ட்ரிக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஃபேமிலியில குழந்தைங்களை பிரதானப்படுத்துறோம், மையப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நாம குழந்தைங்களுக்கு நர்ச்சர் பண்றோம், குழந்தைங்களை நல்லா பாத்துக்கிறோம், we are giving them all the goodness in life அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம லைஃப் அவங்கள சுத்தியே ரிவால்வ் ஆகுது. இது எல்லாம் எப்பவாச்சும் பண்ணினா ஓகே தான், ஏன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பண்ணினா கூட ஓகே தான், டபுள் ஓகே. பட் எப்பவுமே குழந்தைங்களுக்காகவே நம்ம லைஃபை டிசைட் பண்றது, டிட்டர்மைன் பண்றது நாட் அட் ஆல் ஓகே. நமக்கும் அது ஓகே கிடையாது, நம்ம குழந்தைங்களுக்கும் அது ஓகே கிடையாது. நாம வாழாத வாழ்க்கையெல்லாம், நாம பெறாத இன்பங்கள், சந்தோஷங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட குழந்தைங்களுக்கு பண்ணணும், குழந்தைங்க இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நாம என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு நல்லது பண்றோம் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி பார்த்தோம்னா நாம அவங்களுக்கு கெடுதல் பண்றோம். நம்மளும் ஹாப்பியா இருக்கிறது இல்ல, நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லதை நாம உருவாக்குறது இல்ல. எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நாம அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்றத அவங்களுடைய பிரிவிலேஜ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நாம ப்ரையாரிட்டைஸ் பண்ண they take us for granted. அது அவங்களோட உரிமையினும் பண்றது நம்மளுடைய கடமையினும் நினைச்சுக்கிறாங்க. They don't realize the importance, they don't realize the sacrifice. பட் இதுக்கான காரணம் அவங்கள பிளேம் பண்றதே கிடையாது, அவங்கள பிளேம் பண்ணவும் கூடாது. இதெல்லாம் நாம பண்ற மிஸ்டேக்ஸ். அவங்க கேட்காமையே அவங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான அசசரிஸ், ஸ்கேல் எடுத்து வைக்கிறது, பென்சில் எடுத்து வைக்கிறது, பென்சில் பாக்ஸ் எடுத்து வைக்கிறது, ஈவன் பென்சிலை ஷார்பன் பண்ணி வைக்கிறது, இதெல்லாமே நம்ம பண்ண இதெல்லாம் பண்றது நம்மளுடைய வேலை அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. நாம என்ன நினைச்சுக்கோம், அது அந்த நேரத்தில் கொஞ்சம் படிக்கட்டும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கட்டும், டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இத்தனை வேலையும் நாம பார்த்து பண்ணுவோம். பட் தே டோன்ட் ரியலைஸ் இட். இப்படி எல்லா கம்ஃபர்ட்டும் கன்வீனியன்ஸும் குழந்தைங்களுக்கு கொடுக்க குழந்தைங்க இன்னும் லேசியா, லெத்தார்ஜிக்கா, எவ்ரிதிங் டேக் இட் ஃபார் கிராண்டடா தான் ஃபீல் பண்ணுவாங்க. நான் குழந்தைங்களை பார்த்துக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை, அவங்கள மட்டுமே கிட் சென்ட்ரிக்கா வளர்த்தக்கூடாது, ஃபேமிலியை அவங்கள மையப்படுத்தி நடத்தக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஸோ டோன்ட் திங்க் தட் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க கூட இருக்கிறது எல்லாமே நல்லது தான், கரெக்ட் தான், அதை நான் குற்றம் சொல்லவே இல்லை. we have to take care of the children, பட் எக்ஸ்க்ளூசிவ்லி அதை டேக் கேர் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கிறத தான் நான் சொல்றேன். ஸ்கூல்ல நடத்துற பாடத்தை விட வாழ்க்கை பாடம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுபவ கல்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நாம அவங்களுக்கு தராம போயிடுவோம். நாம எல்லாத்தையுமே அவங்களுக்கு பார்த்து பண்ண அவங்க when will they learn experiences, when will they encounter failures? படிப்படியா அடிபட்டு முன்னேறி வர்றவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். எல்லாத்தையுமே ஸ்பூன் ஃபீடா, எல்லாத்தையுமே நாம பண்ணி கொடுக்கும் பொழுது how will they grow? இப்போ பத்தாததுக்கு சோஷியல் மீடியா எல்லாத்தையும் கொடுத்துருது. once they grow as teenagers, அப்ப தெரியும் நாம பண்ற தவறுகள் எல்லாம். பட் லேட்டர் ஆன் நாம ரியலைஸ் பண்ணி ஒண்ணுமே யூஸ் கிடையாது. டியர் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி மதர்ஸ், உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவா குழந்தைங்களுக்காகவே யோசிச்சு வாழக்கூடாது. யூ ஹாவ் யுவர் லைஃப், கீப் இட் கோயிங். இந்த மாதிரி நமக்கான வேலைகளையும் நாம பார்த்துட்டு, நமக்கான வெறுப்புகளையும் கன்சிடர் பண்ணி நாம வாழும் பொழுது நம்ம குழந்தைங்களுக்கும் நாம நல்லதுதான் பண்ணுவோம். they will understand their limits,
they will know their boundaries. எல்லாத்தையும் நம்மளால ஒழுங்கா பண்ண முடியும். ஃபேமிலி 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 குழந்தைங்க குழந்தைங்க குழந்தைங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டென்ஷன் ஆகும். உங்களுக்கு இது ஏதாவது சஜஷன்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.